படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ஹிட் தான். மணிரத்னம் கமல் சிம்பு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. சிம்புவும் நல்லா ஈக்குவலாக கமலுக்கு ஈக்குவலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். அப்படி கேங்ஸ்டர் ஃபைட்டு அதெல்லாம் இருந்தால் கூட ஸ்டோரியோட ரிலேட்டடாக அன்னெசரியாக இல்லை, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. சூப்பராக இருக்குங்க. என்னங்க மணிரத்னம் கமல்ஹாசன் காம்பினேஷன் கூட சிம்புவும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா. த்ரிஷா கொஞ்சம் சீன்ல வந்தா கூட ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமா, கொடுக்கல. இன்னும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் இதா இருக்கும். சாங்ஸே லிமிட்டடா தானே இருக்கு. ஓகே, ஆனா நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர். 10க்கு நான் கமல்ஹாசன் படம்ன்றதால 10 out of 10 எடுத்துறேன். ப்ரோ படம் வந்து நார்மல் அதான் ப்ரோ. மணிரத்னம் டெம்ப்ளேட் தான் ப்ரோ. எல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. செக்கச்சவந்த வானதோட பார்ட் 2 அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் வேற, இது வேற ப்ரோ. நாயகன் பார்த்துட்டு சில பேர் வந்து அந்த டெம்ப்ளேட்ல இருக்கும், நாயகன் மாதிரி இருக்கும். அப்படி வரவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனா மற்றபடி படம் வந்து நல்லா ஸ்மூத்தா தான் ப்ரோ போச்சு. நல்லா ஃபன்னா போகுது ப்ரோ. நம்ம எப்படி வேணா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ஆனா வந்து ஜென்ரலா எல்லாரையுமே கவர் பண்றப்போ ஒரு நார்மல் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ற படமா தான் இருந்துச்சு. லேக்னா வந்து ப்ரோ, நீங்க செகண்ட் ஹாஃப்லாம் பாக்குறப்போ சில சீன்ஸ்லாம் வந்து நீங்களே கெஸ் பண்ணி இதனடா பண்ண போறீங்க, இதை பண்ணிட்டு போங்கடா, இதுக்கு எதுக்குடா இவ்வளோ டைமிங்கா, அந்த மாதிரி லேக் தானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. மற்றபடி படம் சூப்பராக தான் போச்சு. அதுவும் சிம்பு வந்து நிற்கிற ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து பசங்க ஷவுட் அவுட்டு தெரியல. சிம்புவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு அப்புறம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. அதில் பார்க்குறப்போ தலைவன் வந்துட்டான்டா, இனிமே வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா கூட போதும் தலைவன் எங்களுக்கு. அதை வச்சே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. பெரிய பாய் தான் ப்ரோ. அவர் வேற பெரிய பாய்ன்னு சொல்லக்கூடாதுன்ட்டாரு. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பெரிய பாய் வந்து அவரோட யூஸ்வல் மணிக்கு என்ன பண்ண முடியுமோ மணிக்காக அதை பண்ணியிருக்காரு. வேற எதுவும் ப்ரோ. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் ரிப்பீட்டடா வர முடியும். பசங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு என்னடா தலைவனை மேக்ஸிமைஸ் பண்ணலையே, சிம்புக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரப்போ பயங்கரமா இருக்கும். அது ரேட்டிங் நம்ம கொடுக்கறது, நான் ஒரு மணி ஃபேன் தான் ப்ரோ. நான் ஒரு மணிரத்னம் ஃபேன் தான். ஏன்னா அவரோட படங்கள் பார்த்த என்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாமே அவரோட படங்களா தான் இருக்கு. நான் கொடுப்பேன் ஒரு 4.5 கொடுப்பேன். படம் பயங்கரமாகுது ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, படம் வந்து லைட்டா ஸ்லோவா போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனா படம்லாம் வந்து சூப்பரா இருக்குது ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். எதிர்பார்த்த அளவு தான் ப்ரோ எனக்கு இருந்தது. ஆமா ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. 2 பேருமே செம்ம ஆக்டிங் ப்ரோ. பயங்கரம், நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அதுதான் யாரையும் நம்ப கூடாது ப்ரோ படத்துல. அப்படிதான். ஏன்னா அப்படியே கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்றாங்க, மறுபடியும் சரியாகுது. ஆனா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. செம்ம ஒரு ஃபீலிங்கான படம். ஒரு ஆக்வர்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. 10 ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நல்லா இல்லைன்னா சொன்னா அது அவங்க என்ன எப்படி எதிர்பார்த்திருந்தாங்க. எல்லா படமும் வந்து வெட்டு குத்துனே இருக்கு. அதுல கதையை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பயங்கரமாகுது ப்ரோ. அவரோட ஆக்டிங்கே படம் அப்படியே கத்துறாங்க ப்ரோ. அவரோட சீன் எல்லா சீனுமே கத்துறாங்க ப்ரோ. செம்மையா இருந்துச்சு படம். மகா மட்டமா இருந்துச்சு ப்ரோ. கேவலமா இருந்துச்சு ப்ரோ. யாருமே போய் பாத்துறாதீங்க ப்ரோ. வாழ்ந்திருக்காரு ப்ரோ. கமல் வாழ்ந்திருக்காரு படத்துல. எஸ்டிஆரே வாழ்ந்தாரு. படம் நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா சூப்பரா தான் இருந்தது.